ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கிவிட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டெர்மல் பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்? எந்த கிராபிக்ஸ் கார்டா இருந்தாலும் சரி, மெத்தட் சேம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய கிராபிக்ஸ் கார்டில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருவிட்டீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ சென்டராக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராபிக்ஸ் கார்டுடைய சிப் சைட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறது தான். அங்கே தான் நம்ம டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அதை வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்க்ரூஸ் வந்து சில கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்க்ரூஸ் இருக்குது. 8 ரிமூவ் பண்ணால் தான் என்னால் வந்து எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டில் எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பழைய கிராஃபிக்ஸ் கார்டிலலாம் 4 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பிளேட்டுமே செட்டாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 4 ஸ்க்ரூ வந்து அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணுற பாருங்க. ஒன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து இதை ப்ராப்பராக எடுக்க முடியும். ஸோ நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல டெர்மல் பேஸ்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது MX 09 நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் அமேசான் சைட்டில் கோசருடையது இருக்குது. அப்புறம் வந்து கூலர் மாஸ்டரோட டெர்மல் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நிறைய பிராண்டு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் எது டாப் பிராண்டு நல்ல குவாலிட்டியான டெர்மல் பேஸ்ட்டோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது வந்து கட்டுப்படியாகுமோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ வாங்குறது மூலயமா உங்களால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாகலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல குவாலிட்டியான டெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாலேருந்தே கிடைக்கிது. ஸ்டார்டிங் ப்ரைஸு 300லேருந்து 500க்குள்ளேயே கிடைக்கும். 1000லாம் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல டெர்மல் பேஸ்ட்டை வந்து வாங்கிக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே ஆகுது. நான் இயர்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸாவது கிராஃபிக்ஸ் கார்டுடைய டெர்மல் பேஸ்ட்டை மாற்றிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கேமிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ஹீட் ஆகும். டெர்மல் பேஸ்ட் வந்து சீக்கிரமாக காஞ்சிவிடும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி வந்து டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணால் நல்லது தான். அட்லீஸ்ட் 1 இயர் ஒன்ஸ் வந்து பண்ணால் நல்லது. ஸோ அதுக்கு ரொம்ப கம்மியாலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு 1 இயர் ஒன்ஸாவது மினிமம் அப்ளை பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுடைய ஜிபியூக்கு நல்லது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஈஸியாக வந்துச்சு. பட் ரொம்ப வேகமாக வலிச்சுடாதீங்க. ஏன்னா ஃபேனுக்கான ஒரு கேபிள் வந்து போகும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேபிளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே வர ஃபேனை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபேனுக்கானதை. பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண டெர்மல் பேஸ்ட் வந்து மேலேயே இருக்குது, ப்ளஸ் அந்த சிப்லேயே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். உங்கள்கிட்ட எந்த கிளாத் இருக்கோ கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறமோ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இயர்பட்ஸ் இருக்கும்ல, நம்ம வீட்டில் இந்த பழைய இயர்பட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அமேசானில் இது கூட வாங்கி வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வந்து 100 பீஸோ ஏதோ அதுக்கு மேலேயே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது க்ளீனர் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை வச்சு ஃபைனலாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மலான கிளாத்து இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இயர்பட்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், போதுமானது. பட் வந்து அட்லீஸ்ட் காட்டன் கிளாத்தை அது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும் ப்ராப்பராக. ஸோ நான் டாப்பில் இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவுமே போயிடுச்சு. இப்போ வந்து சிப் செட்டில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணலாம். ஜிபியு மேலே இருக்கிறதையும் ஜென்டிலாக க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக வைக்கும்போது அதிகமாக வசனான்னு தெரியல, எல்லாமே சைடில் போயிடுச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஃபுல்லாக சைடில் போயிடுச்சு. ஆக்சுவலாக போன வாட்டி நான் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா மூவ் பண்ணேன், சென்டரில் வச்சுட்டு மூவ் பண்ணேன். சரியாக அது ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சைடில் போயிடுச்சு போல். இந்த வாட்டி வைக்கும்போது வந்து சென்டரில் வச்சுட்டு ஒரு கார்டை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தட் அப்ளை பண்ணுறது. அப்போ தான் வந்து மெயினாக அந்த சிப்பில் வந்து அது சென்டர் பிளேஸில் நல்லா இருக்கணும். இது மேலே ஃபுல்லாக அப்ளை ஆயிருந்தால் மட்டும்தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சா. ஸோ இன்னும் ஒரு 2 இயர்பட்ஸ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். சைடில் நிறைய அப்ளை ஆகிடுச்சு.
ஸோ உங்களது வந்து மோஸ்ட்லி காஞ்சிருக்கும், ரொம்ப பழைய ஜிபியூலாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் காஞ்சி போயிருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஐசோப்ரோபால் ஆல்கஹால் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா அமேசானில் 150லேருந்தே கிடைக்குது. ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும். டிஸ்பிளேலாம் க்ளீன் பண்ண யூஸ் ஆகும், இது மாதிரி ஜிபியூ சிபியூலாம் க்ளீன் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த க்ளீனரை வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின க்ளீனர் பாட்டில். ஸோ இதை வச்சு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாத்தையும். சிப் செட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், ஜிபியூ சிப் செட்டை. இப்போ வந்து டாப்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அகைன் வந்து அதை ட்ரை பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சா. இப்போ நம்ம எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான் பாக்கி. இப்போ நம்ம டெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த சைட்லலாம் பார்த்தீங்களா, சைட்லலாம் நான் வச்சுருக்கேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் அமேசானில் கூட கிடைக்குது. கூலர் பேட்ஸு நிறைய இருக்கும். இந்த இதிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம M.2லலாம் வைப்பாங்க தெரியுமா, டாப்பில் வச்சுட்டு அது மேலே சிங்க்லாம் போடுவாங்க. ஸோ இந்த கூலர் பேடும் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 200க்குள்ளே கிடைக்கும். நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது இதெல்லாம் வாங்கி செட் பண்ணிட்டேன். அதை வாங்கி நீங்கள் இந்த சின்ன சின்ன சிப்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, நம்ம டாப்பில் பாட்டம்லலாம், ஸோ அந்த சிப் மேலெல்லாம் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வைக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா, ஹீட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ரொம்ப ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம சென்டரில் ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பழைய கார்டு ஒன்று எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது இப்போ பழைய கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா வந்து வீட்டில் இருக்க ஏதாவது நார்மல் கார்டு நிறைய வச்சுருப்பீங்களா, ஃபன் சிட்டி கார்டு, இந்த மாதிரிலாம் எது அன்யூஸ்டு கார்டு எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதில் இருக்கிற அந்த டெர்மல் பேஸ்ட்டை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எல்லா இடமும் அப்ளை ஆயிடுச்சுன்னா தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ மெயினாக வந்து அது சென்டர் போர்ஷனில் எல்லாத்துலேயுமே அப்சர்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சைட்லலாம் போகாமல் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ட்ராப் வச்சா போதும், அதை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும், அவ்வளோதான். ரொம்ப வந்து அப்படியே மொத்தையாக வச்சிடாதீங்க நிறைய, அது நல்லா இருக்காது பார்க்க. இப்போ பாருங்கள், நான் சென்டரில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டேன். பார்த்தா தெரியுதா, கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ தான் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபேனை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபேனோட கேபிளை ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே கரெக்டாக அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஃபேனை ஃபிட் பண்ணியாச்சு. கேர்ஃபுல்லாக ஃபிட் பண்ணுங்கள், அந்த ஒயர்லாம் போயிடுச்சுன்னா தலைவலி உங்களுக்கு தான். ஸோ அதனால் கேர்ஃபுல். இப்போ அப்படியே வந்து இதை எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு செட் பண்ணிடலாம். ஸோ வைக்கும் போதே கரெக்டாக வச்சுடுங்க, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அசைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெர்மல் பேஸ்ட் வச்சது வந்து ஃபுல்லாக எப்படி ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்க சைட்லலாம் அப்ளை ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போது பேக் சைடில் ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணிடலாம். 8 ஸ்க்ரூஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து எது எங்கேன்னு பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். சொல்லுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி உங்களுடைய ஜிபியூ சிபியூ எல்லாத்துக்குமே டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிசி பில்டெல்லாம் கூட போட்டிருப்பேன். ஸோ அதிலலாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னு கூட போட்டிருப்பேன். ஸோ டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள் தான். பட் நீங்கள் பண்ணும்போது அந்த காம்பனண்ட் வந்து டேமேஜ் பண்ணாமல் அது சைடில் இருக்கிறதுலலாம் ரொம்ப டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் டெர்மல் பேஸ்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ட்ராப்பு தான் நான் வச்ச பார்த்திங்களா, அந்த 1 ட்ராப் போதும், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய போட்டால் ஹீட்டு நிறைய கம்மி பண்ணணும்லாம் இதுவே கிடையாது, அவசியமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் 1 ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும். உங்களுடைய ஜிபியூ சிபி எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு நல்லா ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நீங்கள் டெய்லி யூசேஜ் இருக்குது அப்படின்னா 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து மாற்ற, 6 மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை 1 இயருக்கு ஒன்ஸோ மாற்ற பாருங்கள். இல்லை நீங்கள் எப்போயாவது தான் கேம் விளையாடுவீங்க, கேஷுவல் கேமர் தான், வருஷத்துக்கே வந்து ஒரு 50 நாள் 60 நாள் தான் ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் 1 இயருக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து டெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது
நம்மளுடைய காம்பனண்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. லாங் யூஸ்க்கு வந்து அது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நிறைய பிசி பில்டு வீடியோ அப்புறம் வந்து கான்சோல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ரீசெண்டாக நான் PS4 வாங்கியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூவும் போட்டிருப்பேன். அது தொடர்ந்து வந்து நிறைய கேம் பிளேயில் எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, 2026 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பிசி காம்பனன்ட்ஸ் பற்றின வீடியோஸும் நான் போடுறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பிசி பில்டு வந்து பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. எல்லா காம்பனண்ட்டுமே வந்து அதிகமாகிட்டே போகுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரேமு, SSD. ஸோ இது 2 தான் வந்து இதுக்கு முன்னாடி சீப்பாக இருந்தது. நம்ம நிறைய வாங்கி யூஸ் பண்ணோம். பட் இப்போது அதுவே வந்து அதிகமாகிடுச்சு. ரேமெல்லாம் வந்து 8 GB வாங்கலான்னு போனாலே அப்போ 16 GB வாங்கினதுக்கு மேலே அதை விட அதிகமாகவே இப்போ சேல் ஆகுது 8 GB ரேம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது தெரியல, ப்ரைஸ் எல்லாம் ஹைக் ஆகிடுச்சு. பட்டு இன்னமும் வந்து நீங்கள் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் ரேம் வந்து இப்போதைக்கு வாங்குறது ஒரு ரேம் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ரேட் கம்மியாக நான் கூட இன்னொன்று வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் வாங்குறது 16 வாங்குங்க. ஏன்னா 8 GBலாம் பத்தாது. ஸோ நம்ம ஜிபியூ பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஃபேனெல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பட் டைம் எடுத்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஏதாவது டேமேஜ் பண்ணிங்கன்னா மெயினாக வந்து ஜிபியோடைய ஃபேன்லாம் வாங்குறது கஷ்டம். நீங்கள் எதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஜிபி வந்து பலபலன்னு ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.